ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். 8th இருந்து 9th போறவங்க அண்ட் 9th இருந்து 10th போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th அண்ட் 10th நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி மேத்ஸ்க்கான 1 year ஸ்டடி பிளான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதனால நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனல் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது ஸோ நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எந்தெந்த டைம்ல என்னென்ன எக்ஸாம் வைக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஜூலை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் இருக்கும். ஸோ இது வந்து இதர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக், இப்போ சொல்றது எல்லாமே இதர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் அப்படி தான் இருக்கும். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நவம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாம் நடக்கும். ஆஃபலி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல நடக்கும். இது எல்லாமே எய்தர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக், ஒன்று மொதல் வாரத்தில் நடக்கும் இல்லை ரெண்டாவது வாரத்தில் நடக்கும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்மளுடைய 1 year ஸ்டடி பிளான்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு அப்கமிங் ஸோ வர நாள்ல இந்த மேரத்தான் எல்லாம் நான் கண்டக்ட் பண்ண போறேன். இந்த லைவ் செக்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே நீங்க எந்த டேட் அண்ட் எத்தனை மணிக்கு நீங்க தான் சொல்லணும். ஸோ இது எதுக்கு அதிகமான நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த செக்ஷன் லைவ் வச்சிடலாம். ஸோ 10th நியூ பேட்சுக்கு ஆல் கான்செப்ட் ஆல் ஃபார்முலா பிளஸ் 1 mark quiz இதை வந்து நான் சொல்லி தர போறேன் ஃப்ரம் சாப்டர் 1. ஓகேவா பசங்க? இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான். ஸோ நீங்க வந்து டைம் அண்ட் டேட் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஓகேவா பசங்க? அண்ட் இது 9th ஆல் கான்செப்ட் ஆல் ஃபார்முலா பிளஸ் 1 mark quiz 9th நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவுமே நீங்க டேட் அண்ட் டைம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு இந்த லைவ் செக்ஷனை கண்டக்ட் பண்றேன். ஸோ இது நம்ம கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா இது ரெண்டையும் கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டு அந்த கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா வச்சு 1 mark quiz நடக்கும். ஸோ அதனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ அதனால மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? ஸோ அதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். ஸோ மே மந்த் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 பாருங்க பசங்களா. ஓகேவா? சாப்டர் 1 and 2 ரெண்டுமே ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஜூன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 3 மட்டும் பாருங்க, ஏன்னா இது ரொம்ப பெரிய சாப்டர். ஸோ அதனால சாப்டர் 3 மட்டும் பாருங்க. ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் இதுல தான் இருக்க போகுது. அண்ட் சாப்டர் 5 and 6 இதுல பாத்துருங்க. அண்ட் ரிவிஷனும் ஒரு வாட்டி பண்ணிருங்க பசங்க. அந்த 6th சாப்டர் நிறைய பேருக்கு டஃபா இருக்கும். அப்ப டஃபா இருக்கிற சாப்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. 6th சாப்டருக்கு அது மாதிரி 3rd சாப்டருக்கு இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பாருங்க. அண்ட் கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாலே உங்களால எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளவு டஃபா கேட்டாலுமே உங்களால அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல நமக்கு இது குவார்டர்லி எக்ஸாம் கரெக்டா. ஸோ அதனால ஆகஸ்ட்ல சாப்டர் 4 பிளஸ் ரிவிஷன் இதெல்லாமே பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் நம்மளால செப்டம்பர்ல நம்மளுடைய குவார்டர்லி எக்ஸாமே மாஸ்டர் பண்ண முடியும். அண்ட் செப்டம்பர்ல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக் தானே, ஏதாவது ஒரு வாரத்துல குவார்டர்லி எக்ஸாம் நடக்கும். அதுக்கு அடுத்து லீவ் தான் விட போறாங்க. ஸோ அதனால அந்த லீவ் டைம்ல சாப்டர் 7 பாத்துருங்க. ஓகேவா? இந்த சாப்டர் 7 ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சாப்டர். போத் 9th and 10th ரெண்டு பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் இந்த சாப்டர் 7. ஸோ அதனால இந்த சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்களே கைப்பட எழுதி பழகுங்க. ஓகேவா பசங்க? ஏன்னா நம்ம ஹையர் ஸ்டடிஸ் 11th and 12th போறப்போ நமக்கு ஃபார்முலாஸ் வந்து நீங்களே எழுதணும். 11th and 12th நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த ஃபீல்ட்ல போனீங்கன்னா அதுலயுமே ப்ராப்ளம்ஸ் அதிகம். இதுவே நீங்க பிசினஸ் மேத்ஸ் அக்கௌண்ட்ஸ் பண்ணாலும் அதுலயுமே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகம். ஸோ அதனால கைப்பட ஃபார்முலா ஷீட் மாதிரி மேக் பண்ணுங்க, அது நமக்கு ப்ராக்டிஸா இருக்கும். இன்னொன்னு, இந்த கிளாஸ்ல நீங்க யூடியூப்லயா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய கிளாஸ்லயா இருக்கட்டும் ஸ்கூல்ல அவங்க என்னெல்லாம் டீச் பண்றாங்களோ அது ஒரு நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேக் பண்ண தெரியலன்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், ஹவு டு டேக் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு நம்மளே வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்க. நான் உங்களுக்கு வீடியோ வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பசங்களா. ஸோ செப்டம்பர்ல ரிவிஷன் பண்ணிட்டு அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 8 மட்டும் பாருங்க. ஏன்னா நமக்கு 8th சாப்டரோட முடிஞ்சுது, 9th மட்டும் தான் 9th சாப்டரும் இருக்கு. ஸோ அதனால அக்டோபர்ல 10th ஸ்டூடெண்ட்ஸ் 8th சாப்டர் முடிச்சுட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹோல் ரிவிஷன் ஒரு புக்கு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிருங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சாப்டர் 8 and 9 ரெண்டுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸோ அந்த ரெண்டு சாப்டர்லையும் பார்த்துட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிருங்க. 9th பசங்களா உங்களுக்கு 9th இம்பார்ட்டன்ட் இல்லை தான், பட் 9th உள்ள பேசிக்ஸ் எல்லாமே 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால கான்செப்ட் அண்ட் கிளாரிட்டி ஃபார்முலா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சம்ம சால்வ் பண்ணுங்க. சும்மா ஏனோ தானோ சால்வ் பண்ணாதீங்க. ரிவிஷனும் அக்டோபர் மந்த்ல பண்ணிருங்க. நவம்பர்ல கம்ப்ளீட் ரிவிஷன் செகண்ட் பார்ட், டிசம்பர்லயுமே கம்ப்ளீட் ரிவிஷன் தேர்ட் பார்ட். அது பண்ணிருக்க அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஆஃபலி எக்ஸாம் உங்களுடைய ஆனுவல் எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி எழுதுங்க. ஓகேவா? ஸோ நீங்க 9th பசங்களா இருந்தா நீங்க இப்பவே உங்களோட 9th சிலபஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து ஜான்வரியில இருந்தா நீங்க உங்களுடைய 10th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? 10th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணல நம்ம டிசம்பர்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா
10th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய ஸ்கூல்ஸ்லயும் டிசம்பர்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து உங்களுடைய ஆனுவல் எக்ஸாம் எப்போ இருக்கோ அப்ப நம்ம சும்மா ரீகால் மட்டும் பண்ணாலே முடிஞ்சது. 10th பசங்க நீங்க உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய ஆஃப்லி எக்ஸாம்லேயே டார்கெட்டா வைங்க. ஓகேவா? ஓகே பசங்க, ஸோ அவ்வளோதான். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த 2 லைவ் எப்போ எந்த டைம் அண்ட் எந்த டே அதை மட்டும் சொல்லிருங்க. ஓகேவா? தேங்க்யூ.